புது மணப்பெண் தற்கொலையால் கலையிழந்து காணப்படும் வீடு, தற்கொலை செய்து கொண்ட அறை மற்றும் மணப்பெண் வீட்டில் போலீசார் விசாரணை நடத்தும் காட்சிகள் தான் இவை. ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் சோமண்டை பள்ளியில் உள்ள மணிகண்ட காலனியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி வரலட்சுமி தம்பதியின் ஒரே மகள் ஹர்ஷிதா ஹைதராபாத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். கடந்த 4ஆம் தேதி ஹர்ஷிதாவுக்கும் கர்நாடக மாநிலம் பாகே பள்ளியைச் சேர்ந்த நாகேந்திராவுக்கும் திருமணம் நடைபெற்றது. தொடர்ந்து அன்றைய தினம் இரவு சோமண்டே பள்ளியில் உள்ள மணமகள் ஹர்ஷிதா வீட்டில் முதலிரவுக்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்று வந்தன. முதலிரவு கொண்டாடும் சந்தோஷத்தில் புது மாப்பிள்ளை நாகேந்திராவும் ஆசையாக இனிப்பு உள்ளிட்ட பலகாரங்கள் வாங்குவதற்காக கடை வீதிக்கு சென்றார். திருமண வீட்டாரோ முதலிரவுக்காக தேவையான ஏற்பாடுகளை செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். இந்த சூழலில்தான் அப்படி ஒரு துரதிர்ஷ்டவசமான சோக சம்பவம் அரங்கேறியது. ஆம், முதலிரவு நடைபெறவிருந்த அறைக்குள் சென்ற ஹர்ஷிதா நீண்ட நேரமாக வெளியே வராததால் சந்தேகமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதவை தட்டி பார்த்தனர். திறக்காததால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அறையில் இருந்த மின் விசிறியில் ஹர்ஷிதா தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்தது தெரிய வந்தது. இதை கண்டு பதற்றமடைந்த உறவினர்கள் ஹர்ஷிதாவை தூக்கி கொண்டு பெனுகொண்டா அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். ஆனால் அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது ஹர்ஷிதா ஏற்கனவே உயிரிழந்திருந்தது தெரிய வந்தது. இதை கேட்ட குடும்பத்தினர் அதிர்ச்சியில் கதறி அழுது துடித்தனர். பின்னர் மணமகன் நாகேந்திரா குடும்பத்தினர் கர்நாடகாவில் உள்ள தங்களது வீட்டுக்கு புறப்பட்டு சென்றனர். இதனால் திருமண வீடே கலையிழந்து காணப்பட்டது. இதனிடையே தகவல் அறிந்து வந்த போலீசார் மணப்பெண் தற்கொலை செய்து கொண்ட வீட்டில் சோதனை நடத்தினர். ஹர்ஷிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட முதலிரவு அறையில் சோதனை நடத்திய போலீசார் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்களிடமும் விசாரணை நடத்தினர். மேலும் ஹர்ஷிதாவின் தற்கொலைக்கு காதல் விவகாரம் காரணமா அல்லது வேறேதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஹர்ஷிதா தற்கொலை செய்து கொள்வதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் அவருடன் பணிபுரிந்த 10 ஆண் நண்பர்கள் மற்றும் ஒரு பெண் தோழி ஆகியோர் பேசிவிட்டு சென்றுள்ளனர். ஆகவே ஹர்ஷிதா பணிபுரிந்த இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் மற்றும் வீடியோவை வைத்து மிரட்டல் விடுக்கப்பட்டதா என்கிற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, புதுமணப்பெண் தற்கொலையால் ஹர்ஷிதாவின் குடும்பமே சோகத்தில் மூழ்கி உள்ளது. ஒரே மகளையும் பறிகொடுத்துவிட்டு ஹர்ஷிதாவின் பெற்றோர் நிர்கதியாக நிற்கின்றனர்.